வணக்கம். நான் உங்கள் சிவபக்தை கோதை பாலன். லாஸ்ட் வீடியோல சொல்லியிருந்தேன் எப்படி முருகர்கிட்ட சரணாகதி அடைகிறது. அதாவது எந்த கடவுள்கிட்டையும் நீங்க எந்த உருவத்துல வேணாலும், இப்ப முருகராகவோ இல்ல சிவனாகவோ எந்த விஷ்ணுவாகவோ அவங்க விநாயகராகவோ எந்த உருவத்துல வேணாலும் அவங்க கிட்ட சரணாகதி அடையலாம். அந்த அளவுக்கு நம்ம கடவுள் நம்மளோட இணைஞ்சு இருக்கிறாரு. நாம இப்ப முருகப்பெருமான எப்படி முருகப்பெருமான் ஏன்னா சஷ்டி விரதத்துக்கு தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ முருகப்பெருமான எப்படி சரணாகதி அடைகிறது அப்படின்னு நாம பார்க்கலாம். முதல்ல காலையில ஒரு 4 மணிக்கு எழும்பி குளிச்சுட்டு நல்லா சுத்தமா குளிச்சுட்டு பூஜை ரூமுக்கு ஒரு 4:30 அப்படி போக, மேக்சிமம் 4:30க்கு பூஜை ரூம்ல இருக்க பார்த்துக்கோங்க. அதுக்கு முன்னாடி முந்தின நாள் நைட்டே நம்ம என்ன பிரசாதம் வைக்கணும் எல்லாமே பிளான் பண்ணிக்கோங்க. கரெக்டாக பிளான் பண்ணிங்கன்னா எந்த டைமும் வேஸ்ட் ஆகாது. இப்போ 4:30க்கெல்லாம் நீங்கள் பூஜையை ஆரம்பிச்சிடலாம். ஒரு எளிமையாக ஒரு படமோ இல்லை வேலோ இல்லை முருகரோட சின்ன சிலையோ இருக்குதுன்னா அதை வைத்து அதன் முன்பு ஒரு விளக்கு ஏற்றி நாம் உட்காந்துக்கலாம். உட்காந்து முதல்ல ஒரு துணியை விரித்து அந்த துணி மேலே அமர்ந்த நிலையில் நல்ல மூச்சை ஆழமாக இழுத்து விட்டு நம்மளோட பேக் போன் எல்லாம் ஸ்ட்ரைட்டாக இப்போ நம்ம ஒருத்தரை நம்ம மனசில் நினைக்கணும். நாம் எந்த மாதிரி என்னோட பக்தி இருக்குது அப்படின்னா அந்த ஆஞ்சநேயருக்கு ராமர் மேலே இருக்கிற நம்மளோட ஆஞ்சநேயர் ராமர் மேலே வச்சிருக்க பக்தி அளவுக்கு நான் ஆழமாக வைக்க போகிறேன். அந்த அளவுக்கு எனக்கு ஒரு அழுத்தம் இருக்கு அப்படின்னு நாம உட்காரணும். ஏன்னா ஆஞ்சநேயரோட நமஸ்காரத்தை பாருங்க, ஒரு அழுத்தம் இருக்கும், அந்த ஸ்டெடியா இருக்கும். ராமருக்கும் அவருக்கும் யாருமே இடையில இல்லை அப்படிங்கிறத அவரோட அந்த நமஸ்காரத்திலேயே நாம உணரலாம். அவரோட நெஞ்சில அம்மை அப்பன், அதாவது ராமரையும் சீதாதேவியையும் அவர் நெஞ்சில வச்சிருக்காரு. அதே போல நாமளும் நம்ம கடவுளை, அதாவது நாம எப்படி கும்பிட போறோமோ, யாரை கும்பிட போறோமோ அவரை நெஞ்சில நிலைநிறுத்தி நாம ஒரு அழுத்தமான நமஸ்காரத்துல உட்கார போறோம். அப்படி உட்காரும் போது நமக்கு எல்லாத்தையும் சக்சஸ்ஃபுல்லா முடிக்கணும் அப்படின்னா நாம முதல்ல விநாயக பெருமான மானசீகமா வணங்கி ஆகணும். இப்ப நீங்க விநாயக பெருமான அப்படியே மானசீகமா கண்ணை மூடிட்டு விநாயக பெருமானே அப்படின்னு நம்ம கண்ணை மூடிட்டு சும்மா சொல்லுங்க. அவரோட பாதத்துல இருந்து அவரோட தலை வரைக்கும் கண்ணை மூடிட்டு அப்படி உருவகப்படுத்தி கொண்டு வரணும். அவர்கிட்ட சரணாகதி அடையணும். அப்பா விநாயக பெருமானே, நான் இந்த சஷ்டி விரதம் 6 நாள் இருக்க போறேன், எந்த வித தடங்களும் இல்லாம நடக்கணும், அதுக்கு நீயே பொறுப்பேத்துக்கோ அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட பணிஞ்சிட்டு உங்களோட விரதத்தை ஆரம்பிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம விநாயகர்கிட்ட வேண்டியாச்சு, அவருக்காக ஒரு மலரும் வச்சு சாமி கும்பிட்டாச்சு. அடுத்து முருகப்பெருமான நாம எப்படி சரணாகதி அடைய போறோம்னா அமர்ந்த நிலையில அப்படியே உட்கார்ந்து இருந்து கண்ணை மூடிக்கிட்டு நாம முதல்ல அவரோட வாகனமான மயிலை பார்க்கிறோம். கண்ணை மூடிட்டு பாருங்க, அந்த மயில் எப்படி இருக்கு அப்படின்னா எவ்வளவு அழகாக அந்த பச்சை கலரும் அந்த பீகாக் கிரீன்னாலே நமக்கு எல்லா விதத்திலையும் பிடிக்கும். அப்படி இருக்கிற ஒரு மயில் நல்ல தோகையோட நல்ல நீட்டமா ஹைட்டா உங்க முன்னாடி அப்படியே அமர்ந்திருக்கு. அதுக்கு மேல முருகப்பெருமான் அப்படியே அமர்ந்திருக்கிறாரு. அவரோட பாதத்தை பாருங்க, நல்ல வெள்ளையா, அதை சுத்தி நல்ல மருதாணி போட்டு அதுல மஞ்சள் குங்குமம் வச்சு அப்படி பார்க்கும் போதே கண்ணுல ஒத்திக்கணும் போல இருக்கணும். அந்த அளவுக்கு அந்த பாதத்துக்கு நீங்க ஒரு பாதத்தை கண்ணு முன்னாடி கொண்டு வாங்க. அப்படி அந்த 2 பாதமும் உங்க முன்னாடி வந்த உடனே மானசீகமா அந்த பாதத்துல அப்படியே தொட்டு வணங்கிக்கங்க. அதுக்கப்புறம் அப்படியே மெல்ல அவருக்கு நல்ல ராஜ உடை உடுக்கணுமா இல்ல அவரை காவி உடை உடுக்கணுமா, அது உங்களோட மனசுல முருகரை எந்த மாதிரி நீங்க பார்க்கணும்னு விரும்புறீங்களோ அந்த உடை உடுத்து அப்படியே அவரை வணங்கலாம். அவருக்கு பாதத்துல சிலம்பு, சலங்கை, தண்டை எல்லாம் போட்டு, அதுக்கப்புறம் அவரோட நகைகள் எல்லாம் போட்டு, நிறைய நகைகள், முத்து மாலை, வைரம், வைடூரியம் எல்லாம் போட்டு, பவளம் எல்லாம் போட்டு அவரோட அப்படியே அவரை கவனிங்க. ராஜ அலங்காரத்துல
அப்படி ஒரு அழகான தேஜஸ் அவரோட பாருங்க. அவரோட பன்னீர் தோலையும் பாருங்க, பன்னீர் கைகளையும் பாருங்க, எவ்வளவு அழகா இருக்கு. ஒரு கையா 2 கையா அவருக்கு 12 கைகள் அள்ளி அள்ளி கொடுக்கறதுக்காகவே அவர் 12 கைகள் அவ்வளவு அழகா தோளோட அப்படி நிக்கிறாரு உங்க முன்னாடி. அப்படியே மயில் மீது உட்கார்ந்து இருக்காரு பாருங்க. அந்த 6 முகத்தையும் பாருங்க, சண்முகத்தை பாருங்க. அப்படி ஒரு அழகு, அப்படி ஒரு தேஜஸ் அந்த ஃபேஸ்ல. உங்களை பார்த்தோன்னே அப்படி ஒரு புன்னகை. நீங்க அவரை பார்த்தோன்னே உங்க ஃபேஸ்ல அப்படி ஒரு புன்னகை. 2 பேருக்கும் ஒரு நல்ல ஒரு கனெக்டிவிட்டி இருக்கு. இந்த நேரத்துல அவர் கையில உள்ள வேலை பாருங்க, எவ்வளவு அழகா இருக்கு. அம்மா கொடுத்த வேலை எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு அந்த முத்து, அந்த பவளம் எல்லாம் போகுது. பதிந்திருந்த அந்த வேலை பாருங்க, எவ்வளவு அழகான வேல் கையில வச்சுட்டு புன்னகையோட அவங்க முன்னாடி அப்படி அமர்ந்து இருக்கிறாரு. அவர் அப்படியே மானசீகமா அப்படியே முருகா அப்படின்னு அவர் காலை பற்றி பிடிச்சிக்கங்க. அவரோட காலை பிடிச்சிட்டு, அப்பா முருகா, எனக்கு மந்திரம் தெரியாது, தந்திரம் தெரியாது, எதுவுமே தெரியாது, எனக்கு பாட தெரியாது, ஆனா உன்னை பற்ற தெரியும் அப்படின்னு சொல்லி இறுக பற்றி கொள்ளுங்க. அப்படி பற்றி கொள்ளும் போது அவரை நம்ம உருகி முருகா அப்படின்னு கூப்பிடுறதுக்கு அகத்தியர் ஒரு எளிமையான மந்திரம் கொடுத்திருக்காரு பாருங்க. ஓம் முருகா, குரு முருகா, அருள் முருகா, ஆனந்த முருகா, சிவசக்தி பாலகனே, சண்முகனே, ஷடாட்சரனே, என் வாக்கிலும் நினைவிலும் நின்று காக்க. ஓம் ஐம் க்ரீம் வேல் காக்க ஸ்வாகா. எவ்வளவு அருமையான மந்திரம் பாருங்க. இந்த முருக மந்திரத்தை நீங்க மனசார சொல்லலாம். ஓம் முருகா அப்படின்னா ஒரு குழந்தை கூட கூப்பிடும். அந்த அளவுக்கு எளிமையான மந்திரம். இந்த மந்திரத்தை ஒரு 6 தடவை அவர் முன்னாடி சொல்லி நமஸ்காரம் பண்ணிக்கங்க. அவ்வளவுதாங்க. அவர் அவங்கள அப்படி அவர்கிட்ட நீங்க அப்படி பற்றோட இருக்கீங்க, அவரும் உங்ககிட்ட அப்படி ஒரு கனெக்டிவிட்டியோட இருக்கிறாரு. நல்ல வைப். நீங்க என்ன நினைச்சாலும் அந்த பாசிட்டிவிட்டியோட என்ன நினைச்சாலும் அது அப்படி 100% நடக்குங்க. அதுக்கப்புறம் இன்னொரு எளிமையானது கந்தர் அனுபூதியில உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. அதாவது உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. இந்த மந்திரமும் ரொம்ப எளிமையான மந்திரம். இதுக்கும் அவர் அப்படி உருகிடுவாருங்க. இந்த மந்திரத்தையும் சொன்னீங்கன்னா இதையும் ஒரு 6 டைம் சொல்லிட்டு அப்படியே உட்கார்ந்து சஷ்டி கவசத்தையும் படிச்சுட்டு அவருக்கு என்ன பூஜையை பண்ணிட்டு நீங்க உங்களோட வேண்டுதலை வச்சிடலாம். என்ன நான் இப்படிதான் முருகரை சரணாகதி அடைகிறேன், நீங்களும் அதே மாதிரி சரணாகதி அடைங்க. ஓ முருகா, வெற்றிவேல் முருகா, ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம், வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா அரோகரா அரோகரா.